வெள்ளை பூசணிக்காவோட நன்மைகளை நான் சொல்ல வேண்டியதில்லை. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அது எவ்வளோ ஹெல்தின்னு. அந்த வெள்ளை பூசணிக்காய் வச்சு ஒரு அருமையான கூட்டு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கூட்டு ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த கூட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அந்த சூடானது கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. சிம்மில் வச்சு கொஞ்சம் பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. இது வணங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா 1 கிலோ கருவேப்பிலை, 1 வரமிளகா ஆட் பண்ணி கூடவே வெள்ளை பூசணிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் ஆட் பண்ணி தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் வெந்துட்டுருக்கும். அந்த டைமில் நம்ம கூட்டுக்கான ப்ரிப்ரேஷனை ஆரம்பிச்சுக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் நீங்கள் எப்போது கட் பண்ணாலுமே அதில் இருக்கிற சீட்ஸையும் எடுத்து க்ளீன் பண்ணி தண்ணியில் ஒரு டைம் அலசி வெயிலில் வச்சுக்கோங்க. அந்த சீட்ஸ் நல்லா காஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட நம்மளோட சமையலில் சில ஐட்டம் செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். நான் எப்போவுமே வெள்ளை பூசணிக்காய் குக்கரில் வைக்க மாட்டேன், அடுப்பில் வச்சு தான் வேக வைப்பேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மூடி வச்சு சிம்மில் வச்சிட்டிங்கனாவே ஒரு 15-20 மினிட்ஸில் அது நல்லா வெந்துடும். நான் கொஞ்சம் குட்டியாக நறுக்கிக்கோங்க, அப்போ சீக்கிரமாக வெந்துடும். இப்போது கூட்டு செய்கிறதுக்காக மிக்சியில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன கிராம்பு, ஒரு சின்ன பட்டை, ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். அது கூட 1 டீஸ்பூன் சீரகம். இந்த சோம்பு சீரகம் எல்லாமே ரொம்ப கம்மியான குவான்டிட்டி ஆட் பண்ணிங்கனாவே போதும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். 3 முந்திரி எடுத்துக்கோங்க. முந்திரியும் நிறையா ஆட் பண்ண வேண்டாம். பச்சை மிளகா 1, அது கூட கருவேப்பிலை 1 கிலோ ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சின்ன வெங்காயமும் பூண்டும் எண்ணெயில் நல்லா வணக்கி ஆட் பண்ணணும். சின்ன வெங்காயம் ஒரு 8 to 10 சின்ன வெங்காயம் எடுத்திங்கன்னா போதும். நான் நறுக்கி வணக்கிக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் வணங்குறதுக்கு. பூண்டும் ஒரு 6 பல் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன பூண்டாக இருக்கிறங்காட்டி நீங்கள் பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா 2 பூண்டு இல்லை 3 பூண்டு போட்டிங்கன்னாவே போதும். இந்த கிரேவி செய்கிற குவான்டிட்டி எதுவுமே ரொம்ப அதிகமாக போட வேண்டாம், கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல. இந்த வெள்ளை பூசணிக்காய் கூட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். கிரேவி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்மகிட்ட துருவின தேங்காயும் சின்ன வெங்காயம் ஒரு 8 to 10 இருந்தால் போதும். அதனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையும் கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக சட்டனே செஞ்சிடலாம். சாப்பாடுக்கு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே கூட்டு தயிர் சாதத்துக்கு ரொம்ப பிடிக்கும். தயிர் சாப்பாடுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எந்த கூட்டு வச்சு சாப்பிட்டாலும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. சட்னி பதத்தில் அரைக்காதீங்க, நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நீங்கள் இந்த பேஸ்ட்டை நீங்கள் ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதை ஒரு கொதி வரணும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் கடைசியாக தான் உப்பு ஆட் பண்ணுவேன். இப்படி ஆட் பண்ணுறது மூலமாக வெள்ளை பூசணிக்காயில் அவ்வளோக்கா உப்பு கண்டென்ட் இறங்கியிருக்காது. நீங்கள் ஃபஸ்ட்டு வணக்கும் போதே நீங்கள் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா பூசணிக்காலையும் உப்பு இறங்கிரும். உங்களுக்கு மாட்ரேட்டான உப்பு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா கடைசியாக ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா தாளிக்கும் போது ஒரு டைம், அப்புறம் கடைசியில் கிரேவிக்கு ஒரு டைம்னு 2 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி. கண்டிப்பாக இந்த கிரேவி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.